ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணிக்கு திரும்பின முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயர். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீம் வந்து தோற்றிருந்தாலுமே கூட ரொம்பவே எமோஷனல் ஆகி ரசிகர்களுடைய செயல்னால கண் கலங்கியிருக்காரு ரிஷப் பண்ணிட்டு. தான் வாங்கின அவார்டை தூக்கி கிளாசன் கிட்ட கொடுத்து என்னை விட நீங்கள் தான் நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு ஆண்ட்ரே ரசல். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கானுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு ரிங்கு சிங். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா பதிரனா வந்து திரும்பியிருக்காரு. பதிரனாவுக்கு மாற்றாதான் முஸ்டபிசர் ரஹ்மானை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவரும் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டார். அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்டபிசர் ரஹ்மான் வந்து தூக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து தோனியை வந்து கொண்டு போயிருக்காரு. அதனால வந்து தோனி பதிரனா மற்றும் முஸ்டபிசர் ரஹ்மான் 2 பேரையுமே வந்து உள்ள வச்சு ஆடலாம். வேணும்னா டேரில் மிச்சல் வந்து வெளில அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கதா சொல்லப்படுது. அதனால சிஎஸ்கே அடுத்ததாக ஆட போகிற குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் 11ல் பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டியில் பஞ்சாப் அணி வந்து செம்ம மாதம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. டெல்லி அணி வந்து தோற்றுருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ரிஷப் பண்ட் வந்து ஒரு வருஷம் 1 வருஷம் கேப்புக்கு பிறகு இப்போ தான் அணிக்கு வந்து திரும்பியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தளவு வந்து ரிஷப் பண்டே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அதேமாதிரி பேட்டிங்லேயும் பெருசாக வந்து பண்ணிட்டு வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. பட் இருந்தாலும் இப்போ தான் டச்சுக்கு வந்திருக்காரு. இனிமேல் போக போக அவருடைய இயல்பான ஆட்டத்துக்கு வந்து திரும்புவார் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரசிகர்களுடைய கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் ஒரு 1.5 வருஷம் ஆடாமல் திரும்ப வந்தால் கூட எனக்கு பழசு கொடுத்ததை விட இப்போ வந்து இன்னும் அதிகமாக சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நிச்சயமாக நான் ஏதாச்சும் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் வந்து பேசியிருக்காரு. அடுத்தது ஆண்ட்ரே ரசல் ஒரு புறம் கேகேஆரில் வந்து பிரித்து எடுத்தார். கிளாசன் இன்னொரு புறம் எஸ்ஆர்ஹெச்சில் பிரித்து எடுத்தார். ரசல் வந்து 7 6 அடிச்சிருப்பாரு. கிளாசன் வந்து 8 6 அடிச்சிருப்பாரு. ரசல் அடித்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அப்போ வந்து ப்ரெஷர் வந்து பெருசாக கிடையாது. அப்போ போனால் 6 அவுட் ஆனால் ஓகேங்கிற மாதிரி ஓரளவு கம்மியான ப்ரெஷரில் ஆடிருப்பார். பட் கிளாசன் வந்து சேசிங்கில் வந்து அடிச்சிருப்பார். ஸோ அதுவும் வந்து ரிங்கு, ரசல், கிளாசன் இவங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஆடுறதை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ரசலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்டை தூக்கி பார்த்தீங்கன்னா ரசல் அப்படியே வந்து கிளாசன் கூட சேர்ந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து என்னை விட நீங்கள் தான் நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாசன் வந்து ரசல் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அடுத்தது ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கோடைய வேல்யூ வந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருக்காரு, செம்மையாக அடிக்கிறாரு. இப்போ ரசலுக்கும் ரிங்குக்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசல் காட்டுத்தனமாக சுற்றுவாரே தவிர ஒரு சென்சிபிளாக ஆடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சிபிளாலாம் ஆட தெரியாதவருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கலாக ஒரு வைடாக இருக்கார், அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு செட் பண்ணி பால் போடுறாங்க அப்படின்னா ரசல் வந்து அவுட் ஆயிடுவார். பட் ரிங்கு வந்து ஃபீல்டிங் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லா டேரக்ஷன்லையும் வந்து அடிப்பார். ஸோ வந்து சும்மா காட்டுத்தனமாலும் சுற்ற மாட்டார். ஒரு டெக்னிக் அவர்கிட்ட வந்துருக்கு, அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ இந்த லைஃப் அவர் கொடுத்தது வந்து கேகேஆர் தான். அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு ஷாருக் கான் கிட்ட வந்து ரிங்கு சிங் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. ஷாருக் கான் கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ரிங்கு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து இன்னைக்கு நல்லா இருக்காரு. அவர் பல பேருக்கு உதவுறாருன்னா அதற்கு கேகேஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ரிங்கு கொடுத்த சப்போர்ட் வந்து முக்கியமான ஒரு காரணம். ஸோ அதற்காக அந்த மாதிரி தன்னுடைய நன்றியை ரிங்கு வந்து செலுத்தியிருப்பாரு. நன்றி.